இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். வணக்கம். இலங்கையின் அரசியல் நிலவரங்களை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் டிபிசியின் இன்சைட்ஸ் மற்றொரு பாகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அழித்து விடப்பட்டுள்ள சிவில் அமைப்புகளின் போர்க்கொடியால் உதரப்பட்ட மாகாண சபை முறைமை கோரிக்கை, தோல்வியின் அச்சத்தால் கைவிடப்பட்ட சமஷ்டி முறை கோரிக்கை, இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவையின் சஜித்தை ஆதரிப்பது தொடர்பான திடீர் பல்டியும் சுமந்திரனின் தீர்மானத்தின் பின்னணியும், பிசுபிசுத்து போன ஸ்ரீதரனின் லண்டன் பயணம், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலின் சமிக்ஞை ஆகிய விடயங்களை இன்றைய இன்சைட்ஸ் நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாக்கிய செல்வம் அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் கடந்த 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள பொது கட்டமைப்பின் அலுவலகத்தில் வைத்து வெளியிடப்பட்டது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் உருவான 13வது திருத்த சட்டத்தினை முழுமையாக அமுலாக்குதல், மாகாண சபை முறைகளை வினைத்திறனாக அமுலாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் உள்வாங்கப்படவில்லை. குறிப்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கத்துவத்தினை வகிக்கும் டெலோ, பிளாட், EPRLF, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் ஆகிய தரப்பினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துமாறும் மாகாண சபை முறைமையை அர்த்தமுள்ளதாக முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தமளிக்குமாறும் கூட்டாக கடிதம் எழுதிய தரப்பினராக இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்த போதும் கூட கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர், யாழ் துணை தூதுவர் உள்ளிட்டவர்களை சந்திக்கும் தருணங்களிலும் குறித்த தரப்பினர் இந்திய இலங்கை ஒப்பந்தம், மாகாண சபை முறைமை உள்ளிட்டவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறே கோரி வருகின்றனர். ஆனால் இவர்கள் இணைந்து ஆதரவு தெரிவிக்கும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறித்த விடயத்தினை முன்வைப்பதற்கு முடியாது போயிருக்கிறது. குறிப்பாக அரசியல் தரப்பினர் இந்திய இலங்கை ஒப்பந்தம், மாகாண சபை முறைமை உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்த போது சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் அதனை நிராகரித்துவிட்டனர். இதனால் அரசியல் தரப்பினரால் சிவில் அமைப்பினர் தூக்கிய போர்க்கொடியை தாண்டி அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு முடியவில்லை. இவ்வாறு கையறு நிலைக்கு சென்றுள்ள அரசியல் தரப்பினரின் நிலைமையால் சிவில் அமைப்பினர் இந்திய இலங்கை ஒப்பந்தம், மாகாண சபை முறைமை உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் காலத்தில் இந்தியாவின் தலையீடு தொடர்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சியினர் மட்டுமல்ல, ஏனைய சிவில் தரப்பினரும் உரையாடுவதற்கு தகுதி அற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாவதாக நாம் பார்க்க போவது பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு அவசியம் என்று கோரப்படவில்லை. சமஷ்டி என்ற பதம் பயன்படுத்தாமைக்கு பொது வேட்பாளருக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்காது போய்விடும் என்ற அச்சம்தான் காரணம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக எதிர்பார்த்ததை போன்று தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரசார பணிகளை முன்னெடுப்பதற்கான நிதி வசதிகள் காணப்படவில்லை. அதேபோன்று டெலோ, பிளாட் ஆகியவற்றினது ஒத்துழைப்புகளும் முழுமையாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சமஷ்டி என்ற பதத்தினை பயன்படுத்தி அதனையும் உள்ளடக்கிய முன்மொழிவுகளை முன்வைத்து தமிழ் மக்கள் உரிய அங்கீகாரத்தினை அளிக்காது போய்விட்டால் அதன் பின்னர் சமஷ்டி கோரிக்கை நீர்த்து போய்விடலாம். அந்த வகையில்தான் தமிழ் பொது வேட்பாளருக்கான விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி என்ற சொற்பதம் பயன்படுத்தாது இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சிவில் அமைப்பினரின் எதிர்ப்பினால் இந்திய இலங்கை ஒப்பந்தம், மாகாண சபை முறைமை கோரிக்கை கைவிடப்பட்டுள்ள அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளருக்கான அங்கீகாரம் குறித்து எழுந்துள்ள அச்சம் காரணமாக சமஷ்டி கோரிக்கையையும் கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் சிவில் தரப்பினரின் அழுத்தங்களும் அச்சங்களும் தமிழ் மக்களின் அடிப்படைகளை கைவிடுவதற்கு வழி சமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இன்சைட்ஸ் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். மூன்றாவதாக நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போவது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்தது. தலைவர் மாவை சேனாதிராஜா கலந்து கொள்ளாத நிலையில் சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் கூட்டத்தினை முன்னெடுத்து செல்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து கூட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஆக குறைந்த கோரமாக 11 பேர் பிரசன்னமாக இருக்க வேண்டும். எனினும் அந்த கூட்டத்தில் 26 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனால் கூட்டம் முன்னெடுக்கப்படுவதில் எந்தவித சிக்கல்களும் இருக்கவில்லை. கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் 4 உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து கருத்துக்களை வெளியிட்டனர். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் ஸ்ரீதரனையும் சேர்த்தால் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5ஆக மாறும். இதில் ஏனைய உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களில் கணிசமானவர்கள் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனையவர்கள் இந்த தேர்தலில் மக்களே தீர்மானம் எடுத்து செயற்பட வேண்டும் என்று கூறிவிட்டு ஒதுங்கி இருப்போம் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனினும் ஒரு கட்சி அவ்விதமாக செயற்படுவது பொருத்தமற்றது என்ற விடயத்தினை சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனையடுத்து சுமந்திரன் தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் நடைபெற்ற உரையாடல்கள், இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலின் சந்திப்பு மற்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ள சமிஞ்ஞை ஆகிய விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் 5 மணி நேரமாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் சஜித்தை ஆதரிப்பதாக தமிழரசு கட்சி அறிவித்தது. அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் கட்சியின் பேச்சாளர் என்ற வகையில் சுமந்திரன் தான். எனினும் குறித்த அறிவிப்புக்கு எதிராக மாவை சேனாதிராஜா தனக்கு தீர்மானம் பற்றி ஒன்றும் தெரியாது என்று பகிரங்கமாக அறிவித்தார். அதேபோன்று யோகேஸ்வரன், ஸ்ரீநேசன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கவில்லை. கூட்டத்தில் பங்கேற்றிருந்த KV தவராசா, சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் இடைநடுவில் வெளியேறிவிட்டார்கள். இவ்வாறான நிலையில்தான் கூட்டத்தின் முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவினை அறிவித்தவர் வழக்கம் போன்றே சுமந்திரன் தான். அந்த அறிவிப்பு செய்யும் வரையில் கூட்டத்தில் அதிகமாக உரையாடிக் கொண்டிருக்கவில்லை அவர். இதற்கு காரணம் அவர் எழுத்து மூலமாக சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானம் தபால் மூல வாக்கெடுப்புக்கு முன்னதாக எடுக்கப்பட வேண்டும் என்பதையே வலியுறுத்தி இருந்தார். இவ்வாறு வலியுறுத்தமைக்கு காரணம் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளிட்ட தயாரிப்பு பணிகள் மற்றும் திரைக்கு வராத இணக்கப்பாடுகளில் சுமந்திரன் பங்கேற்றமைதான் காரணமாக அமைந்தது. இது ஒருபுறம் இருக்கையில், சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டதும் அதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டிருந்த மாவை சேனாதிராஜா 24 மணி நேரத்திற்குள் பல்டி அடித்து கட்சியின் தீர்மானத்தை ஒற்றுமையாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவ்வாறு மாவை திடீர் பல்டி அடிப்பதற்கு காரணம், மாகாண சபைகள் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தான் அடுத்து வரப்போகிறது. ஆகவே நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று மாவையை நோக்கி தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. TBCயின் இன்சைட்ஸ் மற்றொரு பாகத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் 4வதாக நாம் பார்க்க போவது ஸ்ரீதரனின் லண்டன் பயணம் பிசுபிசுத்து போயுள்ளது. முதலில் அவர் கோவில் நிகழ்வொன்றில் பங்கேற்கப் போவதாக கூறிதான் அழைப்பு விடுக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் கோவில் நிகழ்வில் பங்கேற்றதும் ஸ்ரீதரனுடன் ராபோசன விருந்தில் பங்கேற்பதற்கு 50 பவுன்கள் கட்டணமாக அறவிடப்பட்டது. எனினும் அந்த முதல் விருந்தில் 100 முதல் 300 வரையிலான மக்கள் தான் பங்கேற்றிருந்தார்கள். இதனை அடுத்து அவர் பிரிதொரு நிகழ்விலும் உரையாற்றினார். அந்த நிகழ்விலும் கிளிநொச்சியை சேர்ந்த 10 முதல் 50 வரையிலானவர்கள் தான் பங்கேற்றிருந்தார்கள். ஆகவே ஸ்ரீதரன் எதிர்பார்த்து சென்ற அளவிற்கு நிதி வசூலாகவில்லை. அத்தோடு பொது வேட்பாளருக்கு நிதி திரட்டும் ஏக நேரத்தில் தனது பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவினத்தையும் முகாமை செய்யும் தொகையை திரட்டுவது என்ற ஸ்ரீதரனின் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் நோக்கம் வெற்றி பெற முடியாமல் போயுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போவது, இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையின் விஜயத்தை முடித்துக்கொண்டு சென்ற பின்னர்தான் தமிழரசு கட்சி தனது முடிவினை அறிவித்துள்ளது. அதற்கு காரணம், பாதுகாப்பு செயலாளர் தமிழ் தலைவர்களுடனான சந்திப்பின் போது தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் பேரம் பேசுவதுதான் பொருத்தமானது என்று அறிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து அவர் வாய் திறக்கவே இல்லை. அது மட்டுமின்றி ரணிலையும் சஜித்தையும் இணைக்கும் முயற்சிகள் பற்றியும் உரையாடியிருக்கிறார். இதன்
பின்னணியில் தான் தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தினை எடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்களோடு டிபிசியின் இன்றைய இன்சைட்ஸ் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இலங்கையின் அரசியல் களத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை அரசியல் ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் நிகழ்ச்சி இது. மற்றொரு பாகத்தில் இன்னும் பல விடயங்களுடன் சந்திப்போம். வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல்.